ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷூட்டிங் பிடிஎஸ்லாம் கிடச்சிச்சு இல்லையா லாஸ்ட் மந்த் ஷெட்யூலில், அதாவது இந்த மந்த் ஷெட்யூலில். அதில் டெலகாஸ்ட் ஆகாமல் இருக்க பிடிஎஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ஒரு பிக் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு ட்ராக், இந்த ஒரு லொக்கேஷன், இந்த ஒரு பிடிஎஸ், இந்த ஒரு பிக்குன்னு தான் சொல்லி ஆகணும். என்னதான் நடக்குது அந்த இடத்துல நமக்கும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு ப்ரொமோவாக நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ப்ரொமோ என்ன பண்ணுறது நிறைய டிஸ்கஷன் இருக்குது, அதனால அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஒரு பிக் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு பிக்குன்னா நமக்கு என்னன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் காத்துட்ருக்கு. அதை தொடர்ந்து கோவில் லொக்கேஷனில் ஷூட்டிங் போச்சு. அங்கே யாருக்கு ஷூட்டிங் போச்சுன்னு தெரியல, அந்த லொக்கேஷனில் ஷூட்டிங் போச்சு. மேபி அங்கே காவேரியோ இல்லை தாத்தா பாட்டி இல்லைனா காவேரி அம்மா இவங்கெல்லாம் யாராவது ஒருத்தர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சித்தி கூட போயிருக்கலாம், சித்தி அவங்க அம்மாவை மீட் பண்ணி அந்த மாதிரி கூட இருக்கலாம், தெரியல. கோயில் லொக்கேஷனில் ஒரு ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அதே மாதிரி காவேரி வீட்லேயுமே ஷூட்டிங் போச்சு. அதுவும் அந்த லைவ்லாம் வந்தாங்க இல்லையா, அப்போயுமே பார்த்தீங்கன்னா காவேரி வீட்டில் தான் ஷூட்டிங் போச்சு. இன்னைக்கு ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ராகினி, நம்ம இப்போ காவேரி, அப்புறம் கங்கா அவங்க அம்மா, அவங்க சாரதாம்மாவுக்கு, அப்புறம் சித்தி விஜயோட சித்திக்கெலாம் அங்கே ஷூட்டிங் போச்சு. ஈவன் பசுபதியுமே அந்த லொக்கேஷனில் இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு அன்றைக்கி லைவில் அவங்க சொன்ன விஷயங்கள். விஜய்க்கும் ஷூட்டிங் போகுது, விஜயும் அந்த வீட்டில் இருக்கார். இவங்க எல்லாருக்குமே அங்கே ஷூட்டிங் போச்சு. அந்த ஒரு ட்ராக் பெண்டிங்கில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதில் நம்ம சாரதாமோட சாரீ கட்டின அந்த எபிசோட் டெலகாஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம காவேரியும் குமரனும் வீட்டுக்கு போவாங்க இல்லையா, அந்த டே அவங்க அந்த சேரீ தான் வியர் பண்ணியிருந்தாங்க. அதாவது காவேரியும் குமரனும் வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, அப்போ சாரதாமா இந்த ஒரு சாரீ தான் வியர் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட அந்த ஒரு ஷூட் முடிஞ்சு மேபி அதே நாளே வேறு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி வேறு சீனும் உங்களுக்கு இருந்திருக்கலாம். பட் இந்த காஸ்டியூம் இருந்த சீன் முடிஞ்சிருச்சு. பட் நம்ம கங்கா பார்த்தீங்கன்னா அதே அன்னைக்கு எபிசோடே அவங்க வேறு ஒரு காஸ்டியூம் வியர் பண்ணியிருந்தாங்க. பட் இவங்க கங்கா போட்ட அந்த காஸ்டியூமுக்கான எபிசோட் இன்னும் டெலகாஸ்ட் ஆகலை. உங்களோட புரிதலுக்காக தான் சொல்கிறேன். பட் அதுக்காக தான் இந்த ஒரு இது. அப்புறம் அவங்க சித்தியுமே அங்கே போயிருக்காங்க, காவேரி வீட்டில் இருந்தாங்க. அந்த அப்டேட்டுமே நமக்கு கிடச்சிருந்துச்சு. அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த நாள் ஷூட்டிங்கில் பார்த்திங்கன்னா சித்தி தாத்தா பாட்டி கூட அவங்க வீட்டில் இருந்த ஒரு அப்டேட்டுமே கிடச்சிருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு டெலகாஸ்ட் ஆகலை. அப்படிங்கிறப்ப நமக்குள்ளே என்ன தான் நடக்க போகுது அப்கமிங்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு லைட்டாக கொஞ்சம் டவுட் வந்திருக்கும். என்னவா இருக்கும்னு சொல்லி உங்களோட கெஸ்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பட் இதெல்லாம் நமக்கு என்ன டெலகாஸ்ட் ஆகாத பிடிஎஸ், ரிமைனிங் பிடிஎஸ் எல்லாமே டெலகாஸ்ட் ஆகிடுச்சு. அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாய்ஸ்லாம் லைவ் வந்தாங்க இல்லையா விஜய் வீட்டிலேருந்து, அது ஏன் அப்படிங்கிற ரீசன் வந்துடுச்சு. காவேரியாக விஜய் வீட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கும் தெரிஞ்சிச்சு. வெண்ணிலா லாஸ்ட்டாக ஒரு பிக் ஷேர் பண்ணியிருந்தாங்களே அவங்களோட லாஸ்ட் டே ஷூட், அப்போ அதுவுமே டெலகாஸ்ட் ஆகிடுச்சு. ரிமைனிங் அப்டேட்ஸ் எல்லாமே நமக்கு டெலகாஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ டெலகாஸ்ட் ஆகாமல் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பெண்டிங் பிடிஎஸ் மட்டும் தான். இதை வச்சு உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் ப்ரொடக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்கமிங் எனக்கு என்ன தோணுங்கிறது அடுத்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம்.